Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6 ஓட மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.8ல இருந்து தேர்ட் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Draw a rough sketch of a regular hexagon. அப்படினா ஒரு ரஃப்பான sketch வந்து draw பண்ணனும். எதோடது draw பண்ணனும்? ஹெக்ஸகனோடது draw பண்ணனும். ரெகுலர் அப்படினா எல்லா சைட்ஸ்மே ஈக்குவலான ஆங்கிள்ல இருக்கணும். அதே மாதிரி எல்லா சைடுமே ஈக்குவல் மெஷர்மென்ட்ல வந்து இருக்கணும். புரியுதுங்களா? Connecting any three of its vertices, draw a triangle. Draw பண்ணதுக்கு அப்புறம் அதில் இருக்க ஏதாவது 3 vertices வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணணும். vertices அப்படின்னா வர்டெக்ஸ்னா இந்த கார்னர் இருக்கக்கூடியது தான் வர்டெக்ஸ். அந்த vertices அப்படின்னா வர்டெக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம். ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் த ட்ரையாங்கிள் யூ ஹேவ் ட்ரான். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெகுலர் ஹெக்ஸகனை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ரஃப்பான ஸ்கெட்ச் தான் ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ஹெக்ஸகன் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டர். இது இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலான லென்த்தில் இருக்கும். இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலான லென்த்தில் வந்து இருக்கும். அதுதான் வந்து ரெகுலர் ஹெக்ஸகன். இப்போ ரெகுலர் ஹெக்ஸகனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரியில் இருக்குன்னா 120 டிகிரி மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கும். இது வந்து ரூல். இப்போது இது வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க. இது ரஃப். நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஹெக்ஸகன் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு பேஸ் லைன் எடுக்கிறீங்க. அது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எடுக்கலாம், 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கார்னரில் ப்ரொட்ராக்டரை வச்சு 120 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி. இப்போ இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கீங்கன்னா இதுவும் வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்துருந்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அடுத்தது இந்த இடத்துல வச்சு மறுபடியும் 120 டிகிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த லைனில் நீங்கள் என்ன பேஸ் மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் வந்து கட் பண்ணிவிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல 120 வந்துடும். அகைன் நீங்கள் வந்து ப்ரொட்ராக்டரை வச்சு 120 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஹெக்ஸகன் ஷேப் வந்து வந்துடும். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் அவங்க கேட்டிருந்ததுனால நம்ம வந்து ஒரு ரஃப்பான இமேஜ் ட்ரா பண்ணாமல் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணணும்னா இப்படி தான் வந்து வரும். ஓகே, இந்த இடத்துல வந்து முடிகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இது 6th ஒன் வந்துடும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ட்ரா பண்ண வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து இதில் 3 வெர்டிசஸ் ஏதாவது நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது எடுத்துக்கலாம், இது எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை வெர்டிசஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஒரு வெர்டிசஸ் வந்து எடுத்துக்கிறேன். 1 2 3 இது 3மே எடுத்துக்கிறேன். இது 3மே எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்குங்களா? இந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமா? ரெகுலர் ஹெக்ஸகனில் வந்து என்ன சொன்னேன், எல்லா சைட்ஸுமே ஈக்குவலான மெஷரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ 2 சைடுமே ஈக்குவலான மெஷரில் வந்து இருக்குமா? 3rd சைடு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கும். இந்த மாதிரி 2 சைடு வந்து ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் இருந்து 3rd சைடு வந்து வேறு மெஷர்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவங்க ஒரு ரஃப்பான இமேஜ் வந்து ட்ரா பண்ணுங்கள், ஹெக்ஸகனோடதுன்னு சொல்லியிருந்தாங்க, ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3 வெர்டிசஸ் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதுவும் பண்ணியாச்சு. அந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன நேமில் இருக்கும் அதை கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதையும் பண்ணிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க 3rd கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.